இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, குறுக்கு வழியில ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் செல்வந்தாய் மாற நினைக்கிற மனிதன். ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் இந்த வசனம் சொல்கிறது. உண்மையாய் இருப்போமானால் அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பூரண ஒரு நிறைவு இருக்குமா. பரிபூர்ண ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகும், அருமைக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும். குறுக்கு வழியில ஏமாற்றி அல்லது தவறான முறையிலே பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும், தவறான முறையிலே சொத்துக்களை சேர்க்க முடியும், இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஆக்கினை உண்டு, சமாதானம் இருக்காது, வேதனை தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உண்மையுள்ள மனிதர்கள், வேதத்திலே அநேகரை குறித்து சொல்ல முடியும். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறான். ஆனால் அந்த தகப்பனுக்கு அந்த யோசேப்பின் மேல் அவ்வளவு பாசம், அன்பு. ஆனால் அவனோடு கூட பிறந்த எல்லா சகோதரர்களுக்கும் இதனால வெறுப்பு. நம்ம அப்பா இவனை தானே அதிகமா நேசிக்கிறார். ஏன்னா அவளுடைய வழிகள் எல்லாம் தாறுமாறாக இருந்தது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் பல விதத்திலே தகப்பனுக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்து வந்தார்கள். அதையெல்லாம் யோசேப்பு தகப்பனிடம் சொல்லி வந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. அடுத்து இதனால பழி வாங்கப்படுகிறான். யோசேப்பு அடிமையாக விற்கப்படுகிறான். போத்திபார் வீட்டிலும் உண்மையாக இருக்கிறான். சிறைச்சாலையில் போடுகிறான், அங்கும் உண்மையாக இருக்கிறான். ஆனால் பாடுகள் தான். ஆண்டவர் உண்மையாக இருந்ததினாலே அதை கவனித்துக் கொண்டு குறித்த நேரம் வரும்பொழுது எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அருகிலே அந்த உயர்ந்த ஒரு பதவியிலே உட்கார வைக்கிறார். எல்லாவித ஆசீர்வாதங்களும் உண்டாகிவிட்டது. யோசித்து பாருங்கள். இரவோடு இரவாய் சூழ்நிலை மாறி சிறைச்சாலையில் இருக்கிறவன் சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கப்படுகிறான். உண்மையா இருக்கிறவங்களுக்கு பாடுகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. உண்மையா இருக்கிறவர்கள் அநேக நிந்தனையின் பாதையில் கடந்துதான் போக வேண்டும். பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறான், கிரியைகளை அறிந்திருக்கிறான் சொல்லி உண்மையாக தொடர்ந்து இருந்து பாருங்கள். ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே அந்த கிரியைகளுக்கு உண்மையா இருப்பதற்கு பிரதிபலன் உண்டு. யாரும் அவளுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய கோடாரி எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் மரங்களை வெட்டி கொண்டிருந்தானா. அது ஒரு நதி ஓரம். வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கோடாரி என்ன ஆயிடுச்சு? நதியில் விழுந்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. தண்ணீரில் விழுந்து விட்டது, எப்படி எடுக்க சோகமா அப்படின்னு இருந்த ஒரு கோடாரியும் போய்விட்டது என்று வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் அந்த இடத்திலே வந்து சூழ்நிலை கேட்கிறான். கோடாரி விழுந்து விட்டது என்று இந்த விவசாயி மனிதன் சொல்லுகிறார். உடனே தண்ணீரில் இறங்கி ஒரு கோடாரி எடுத்து காண்பிக்கிறார். அது தங்கத்தினால் ஆன கோடாரி. உடனே இதுவா உன்னுடைய கோடாரி, இதை வைத்துக் கொள்ளும் போது அந்த விவசாயி சொல்லுகிறார், இல்லை என்னுடைய கோடாரி இது இல்ல, என்னுடைய கோடாரி இரும்பினால் ஆனது, இது எனக்குரியது இல்லைன்னு சொல்லிவிடுகிறார். அடுத்து என்ன பண்ணுகிறார்? திருப்பியும் அடுத்து எடுக்கிறார். இன்னொரு கோடாரி அந்த தண்ணிக்குள்ளிருந்து அந்த தேவதூதன் எடுக்கும் பொழுது வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு கோடாரி வருகிறது. திருப்பி அந்த கோடாரியை தொலைத்த அந்த மனிதனை கேட்கும் போது, இதான் உன் கோடாரி வைத்துக் கொள்ளும் போது, இல்லை இதுவும் என்னுடைய கோடாரி அல்ல, என்னுடைய கோடாரி இரும்பினால் ஆனது. திரும்ப அடுத்தால் எடுக்கிறார். தண்ணீருக்குள் கடந்து இன்னொரு கோடாரி எடுக்கும்போது இரும்பினால் ஆனது. அந்த விவசாயி சந்தோஷத்தோடு கூட இதுதான் இந்த கோடாரி என்று சொல்லி அதை வாங்கிக் கொள்கிறான். அது தேவதூதனுக்கு மிகுந்த ஆச்சரியம். தங்கத்தினால் ஆனதை கொடுத்து அது வேண்டான்னு சொல்லிவிட்டான், என்னுடையதல்லன்ட்டு. வெள்ளியினானது கொடுத்து அதுவும் என்னுடையதல்னு வேண்டாம் சொல்லிவிட்டான். எவ்வளவு உண்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இரும்பு கோடாரியை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த இரண்டு உனக்குத்தான், தங்கத்தினால் ஆனதையும் வெள்ளியினானதை நீ எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் போய் அனுப்பி வைத்தானாம். இந்த விவசாயிக்கு ஒரே சந்தோஷம், திருப்தியா போனாராம். அந்த இடத்துல இன்னைக்கு நாம இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? போனது இரும்பு தான், ஆனா ஆண்டவரே தங்கத்தினால் அதை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப அதைத்தான் தேடுவோம். நம்முடையது இல்லாத ஒன்று கிடைத்தாதை பெற்றுக்கொண்டு இதுதான் எனக்கென்று சொல்லி போய்விடுவோம். இல்லை, நம்முடையது நமக்கு கொடுக்கப்பட்டதில் நிறைவாய் அது போதுன்னு சொல்லி இருந்தோமானால் இன்னும் அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். உண்மையுள்ள மனிதன், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற. ஒரு நாள் நியாய தீர்ப்பில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது
அவர் நம்மை குறித்து சொல்ல போகிற சர்டிபிகேட் அதுதான். என்ன சொல்லணும்? உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே, உத்தமும் உண்மையான ஊழியக்காரின் நம்ம ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும். அந்த பேரு நமக்கு கிடைக்குமா? நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு பிரியமில்லாதெல்லாம் அப்புறப்படுத்துவோம். கடைசி வரை உண்மையாக இருப்போம். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கிறீரப்பா. உண்மையா இருக்கிறது கடினமானதுதான் இந்த நாட்களிலே. ஆனால் எவ்வளவோ வெறுப்பை அதனால் சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவோ வேதனையின் பாதையில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் நீ பூமியிலே இருந்த நாட்கள் உண்மையாக வாழ்ந்து காண்பித்தீர். பிதாவுடைய சித்தத்தை செய்தீங்கப்பா. நாங்களும் அதை பின்பற்றி கடைசி வரை உண்மையாக இருந்து உம்மை பிரியப்படுத்தி இந்த ஓட்டத்தை முடிக்க நீர் உதவி செய்வீராக. உண்மையாக இருந்து பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளை நீ நினைவு கூறுங்க. எவ்வளவு இழப்புல சந்தித்த பிள்ளைகளை நினைவு கூறுங்க. நெருக்கத்தை சந்திக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி கடைசி வரை உண்மையாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா. நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தைரியத்தை கொடுப்பதற்காய் நன்றி, நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு இருக்கிறதை போதும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கடைசி வரை உண்மையாக இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பார